வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில். நடிகர் ரவிமோகன் மற்றும் அவருடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி, இவங்க 2 பேருக்கும் இடையிலான அந்த ஒரு பனிப்போர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டைவர்ஸ் வேணும், தனியாக வரேன் அப்படின்றத ரவிமோகன் ஏற்கனவே அறிவிச்சிருந்தார் கடந்த வருஷம் செப்டம்பர் மாதம். பட் ஆனால் அது இன்னும் முடியாமல் கோர்ட்டில் கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ முதல் முறையாக மௌனம் கரைச்சு ஒரு 5 பக்க அறிக்கையை ரவிமோகன் கொடுத்துருக்காரு. அது என்ன தான் கொடுத்துருக்காரு, அதில் இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சது, எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 2024ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பேரடி அப்படின்னு சொல்லலாம். காரணம், அடுத்தடுத்து பிரபலங்கள் தங்களுடைய விவாகரத்து செய்தியை அறிவிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஜிவி பிரகாஷ், சைந்தவி, இன்னொரு பக்கம் ஏஆர் ரஹ்மான் அவருடைய மனைவியை பிரிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தனுஷ், ஐஸ்வர்யா இவங்க வந்து 2022லேயே அறிவிச்சிட்டாலுமே அவங்களுடைய கேஸ் முடிஞ்சு 2 பேருமே தனியானது போன வருஷம் தான். அந்த வரிசையில் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி இவங்களுமே இடம்பெற்றிருந்தாங்க. செப்டம்பர் மாதம் முதல்ல ரவிமோகன் வந்து நான் திருமண வாழ்க்கையிலேருந்து விலகுறேன் அப்படின்ற ஒரு அறிக்கையை அவர் கொடுக்குறாரு. இது பலருக்குமே அதிர்ச்சியாக இருந்தது. ரவிமோகன் எப்படி இப்படி பண்ணலாம்? அது மட்டும் இல்லாமல் 2 பேருமே காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 16-17 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ ஏன் திடீர்னு அவங்க விலகுறாங்க அப்படின்ற ஏகப்பட்ட கேள்விகள், விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஆனால் ஆர்த்தி தரப்பில் இருந்து இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, என்கிட்ட எதுவுமே சொல்லாமல் இதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆர்த்தியுமே ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. சூழல் இப்படி இருக்க பலருமே ஆர்த்திக்கு தான் சப்போர்ட் பண்ணதான் பார்க்க முடிஞ்சது. ஜெயம் ரவியும் இப்படி பண்ணிட்டாரு, ஒரு பண்ணியிருக்கக்கூடாது, அவங்கள்ட்ட முறையாக சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு இஷ்யூ போயிட்டே இருந்தது. இன்னொரு பக்கம் ஆர்த்திக்கு ஆதரவாக நடிகைகள் குஷ்பு, ராதியா இவங்களும் பேசுகிறத நம்ம கவனிக்க முடிஞ்சது. ரவியை தான் எல்லாருமே ப்ளேம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரவி சொல்லாமலாமல் பண்ணிட்டாரு, அவருக்கு வந்து கெனிஷா அப்படின்ற பாடகி, ஹீலர் அவங்களோட ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்ற மாதிரியான நிறைய செய்திகளுக்கு அதெல்லாம் வெளிவந்துட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்தித்த ஜெயம் ரவி அப்போ கேள்வி கேட்கப்பட்ட போது, கெனிஷா வந்து என்னுடைய தோழி தான், அவங்க வந்து ரொம்பவும் நல்லவங்க, அவங்களோட சேர்ந்து ஒரு ஹீலர் சென்டர் ஆரம்பிக்க போகிறேன், அதான் என்னுடைய பிளான், அவங்கள பற்றி தப்பாக எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு ரவிமோகன் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இதாச்சு. பெருசாக யாருமே அதை பற்றி பேசலை. அதுக்கு பிறகு கோர்ட்டில் கேஸ் நடந்தது. 2 பேருமே தனித்தனியாக கோர்ட்டுக்கு வந்து தங்களுடைய தரப்பு விஷயங்களை சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் இன்னும் 2 பேருமே செப்பரேட் ஆகலை. கோர்ட் அதை வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக அதை கொடுக்கல, கேஸ் போயிட்டு தான் இருக்குது. இப்படி இருக்கப்ப ரீசெண்டாக தயாரிப்பாளர் ஐசரி கணேசனுடைய மகளுடைய வரவேற்பு மற்றும் திருமணத்துக்கு நடிகர் ரவிமோகன் கலந்துக்கிட்டார். அப்போ அவரோட சேர்ந்து கெனிஷாவுமே வந்திருந்தாங்க. அந்த ஒரு ஃபோட்டோ இணையத்தில் மிக வேகமாக வைரலாச்சு. இன்னும் அஃபிஷியலாக 2 பேருமே பிரியலை. அப்படி இருக்கிறப்ப எப்படி நீ கெனிஷா கூட, அதுவும் 2 பேருமே கல்யாண தம்பதிகள் மாதிரி ஜோடியாக வரலாம், ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு ஒரு கல்யாணத்துக்கு ஜோடியாக வந்திருக்காங்களே, இது எப்படி சாத்தியம், இப்படி வரலாமா அப்படின்ட்டு திரும்பவும் ரவிமோகன் மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள், ட்ரோல்கள் இதெல்லாம் வைக்கப்பட்டது. அவர் மேலே தான் தப்பு, அவர் தான் வேணும்னே ஒரு பொண்ணோட வாழ்க்கையை ஏமாற்றிட்டார் அப்படின்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் ரவிமோகன் மீது வைக்கப்பட்டது. இன்னொரு பக்கம் அந்த சம்பவம் நடந்த பிறகு அவருடைய மனைவி ஆர்த்தியுமே அறிக்கை கொடுத்துருந்தாங்க. என்னுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு காதில் கேட்காம இருக்கலாம், விலகாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய மகன்கள், அதாவது நம்மளுடைய மகன்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அவங்கள பற்றி நீங்கள் யோசிக்கணும், அவங்களுடைய அழுகுறல்கள் உங்களுக்கு கேட்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அறிக்கையை ஆர்த்தியுமே கொடுத்துருந்தாங்க. திரும்பவும் எல்லாருமே ரவிமோகனை டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன் இப்படி பண்ணுறாரு, ஒரு பொது மேடையில் சரி பிரிஞ்சுட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் ஏன் பொது மேடையில் இப்படி ஒன்றா வரணும், எல்லோரும் பார்க்குற மாதிரி வரணும், இது சரியில்லையா, கெனிஷா ஏன் இப்படி வந்து இன்னொருத்தவங்க வாழ்க்கையை கெடுக்குறீங்க அப்படின்னு கெனிஷா மீதுமே விமர்சனம் வைக்கப்பட்டது. கெனிஷா ஆல்ரெடி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துலேயே பதிலளிச்சிருந்தாங்க, நான் யாருடைய லைஃபையுமே நான் கெடுக்கலை, அவர் ரவி வந்து ரொம்பவுமே மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தார், ஸோ அவருக்கு நான் என்னுடைய ட்ரீட்மெண்ட் தான் நான் கொடுத்தேன் நான் அப்படின்ற மாதிரி, அவர் என்னோடய பேஷண்ட் அப்படின்ற மாதிரி தான் அவங்களுமே பதில் சொல்லியிருந்தாங்க. ஸோ சிச்சுவேஷன் இப்படி போயிட்டு இருக்கப்ப ரவி மீது ஏகப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ரீசெண்டாக கூட தயாரிப்பாளர் டிஆர் ரமேஷ் கிட்ட பேட்டி எடுக்கும்போது அவரே சொல்லியிருந்திருப்பார், அதாவது அந்த குடும்பத்துக்கிட்ட ரவிமோகன் வந்து மாட்டிக்கிட்டார், அவருடைய நிம்மதியே இழந்துட்டார், இவருடைய பணங்கள் எல்லாத்தையுமே வந்து அந்த குடும்பமே வாங்கிக்கிட்டாங்க, சுத்தமாக அவர் நிம்மதி இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு அடிமை மாதிரி தான் அந்த வீட்டில் நடத்தப்படுறாரு அப்படின்ற மாதிரி நிறைய செய்திகள் அவருமே சொல்கிறத நம்ம கவனிக்க முடிஞ்சது. ஸோ சிச்சுவேஷன் இப்படி இருக்கப்ப இன்றைக்கி முதன்முறையாக ரவிமோகன் மனம் திறந்து ஒரு 5 பக்க அறிக்கையை கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் நான் முதுகில் குத்தப்பட்டிருந்தேன், இப்போ நெஞ்சில் குத்தப்பட்டிருக்கேன், முதல்ல நான் அந்த வீட்டில் இருக்கிறப்ப ரொம்பவுமே நான் கஷ்டப்பட்டு ஒரு மன அழுத்தத்திற்கு ஆளானேன், அந்த வீட்டில் என்னைய ஒரு பொன் முட்டையிடுற ஒரு வாத்தா தான் என்னை வச்சுருந்தாங்க, என்னுடைய பணம் எல்லாத்தையுமே அவங்களே எடுத்துக்கிட்டாங்க,
கிட்டத்தட்ட என்னுடைய குடும்பத்துக்கு, அதாவது ரவிமோகனுடைய அப்பா அம்மா குடும்பத்துக்கு அவங்க பணமே தர விடலை. என்னை வந்து ரொம்பவுமே லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்பவும் ப்ரெஷரில், மன அழுத்தத்தில் நான் இருந்தேன். இப்போ என்னுடைய குழந்தைகளை வச்சு வந்து என்னை பிளாக்மெயில் பண்ணுறாங்க. நான் என் மனைவியை மட்டும்தான் பிரிகிறேன், முன்னாள் மனைவியை மட்டும்தான் பிரிகிறேன். என்னுடைய மகன்களை விட்டு நான் பிரியலை. என்னுடைய மகன்களை வந்து கிறிஸ்மஸ் அப்போ கூட என்னை பார்க்க விடலை. நான் பார்க்க ட்ரை பண்ணாலுமே மகன்களுக்கு பவுன்சரோடு கூட்டிகிட்டு வராங்க. அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவாய்ட் பண்ணாங்க. குறிப்பாக எந்த ஒரு அப்பாவுக்குமே இந்த ஒரு சிச்சுவேஷன் வரக்கூடாது. கெனிஷா வந்து என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைச்ச ஒரு நல்ல தோழி. நான் இவ்வளோ ப்ரெஷரில், மென்டல் ப்ரெஷரில் இருக்கும்போது அவங்கள்ட்ட சந்தித்தேன். அவங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அவங்ககிட்ட நான் ஒரு பேஷண்ட்டாக தான் போனேன். அவங்க ஒரு தோழியாக இருந்து என்னை லைஃப்பில் ஒரு வெளிச்சத்தை கொடுத்தவங்க அவங்க தான். இப்போ என்னுடைய துணையாக அவங்க மாறி இருக்காங்க. என்னுடைய சம்பளம், என்னுடைய சோஷியல் மீடியா கணக்குகள், என்னுடைய சொத்து, இது எல்லாத்தையுமே அவங்க அபகரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட ரொம்பவும் தனிமைப்படுத்தப்பட்டு இருந்தேன் நான். என்னுடைய அம்மா அப்பாவை கூட என்னால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு மிக அதிகமான ஒரு மன நெருக்கடியில் ஒரு லாக் பண்ணி என்னை அந்த அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சுருந்தாங்க. நானும் இந்த திருமண வாழ்க்கையில் எப்படியா அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்துடலாம் அப்படி தான் நான் நிறைய தடவை முடிவு பண்ணேன். இந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பலமுறை நான் யோசிச்சேன், சரி வாழ்ந்துடலாம், அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் என்னால் அப்படி இருக்க முடியல. அவ்வளவு அதிகமான ப்ரெஷரோடு தான் நான் அந்த வீட்டில் இருந்துகிட்டு இருந்தேன். என்னுடைய குழந்தைகளுக்கு ரீசெண்டாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. ஆனால் அது ஏற்பட்டு 3 மாதத்துக்கு பிறகு தான் எனக்கே அது தெரியும். அதுவும் ஒரு தேர்ட் பார்ட்டி மூலமாக தான் எனக்கே தெரியும். டேரெக்டாக அவங்க சொல்லவே இல்லை. அதுவும் அந்த காரில் இன்சூரன்ஸ்க்கு நான் கிளைம் பண்ணணும்னு என் கையெழுத்து வாங்க வரும்போது தான் அதையும் எனக்கு தெரியும். குறிப்பாக அவங்களுடைய அம்மா வந்து என்னை முழுக்க பணத்துக்காகவே என்னை அந்த குடும்பமே பயன்படுத்திக்கிட்டாங்க. அவங்க வாங்கின சொத்து இது எல்லாமே என்னுடைய பணத்தில் இருந்து தான் மோஸ்ட்லி வாங்கினாங்க. அவங்க அந்த கடனுக்காகத்தான் என்னைய அவங்க ஒரு பொண்ணு வாத்து மாதிரி இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 10 நாளைக்கு முன்னாடி அவங்க அம்மா வாங்கின ஒரு கடனுக்காக என்கிட்ட கையெழுத்து போடுறதுக்காக, இந்த ஷூரிட்டிக்காக அவங்க வந்து நிற்கிறாங்க. நான் ரொம்பவும் மிக அதிகமான ஒரு மன அழுத்தத்தில் இருக்கேன். இதுலேருந்து வெளியே வரணும் தான் நினைச்சேன். ஆனால் இப்போ இந்த முடிவை எடுத்திருக்கேன் நான் அப்படின்ற மாதிரியான ஒரு ரொம்பவும் மனவேதனையோட இந்த ஒரு பதிவை அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை பார்த்த இணையவாசிகள் பலரும் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக இப்போ பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளோ நாள் ஆர்த்திக்கு ஆதரவாக பேசியிருந்த பலருமே திரும்பவும் இப்போ ஜெயம் ரவிக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறத பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 16 வருஷமாக ரொம்பவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருந்ததாகவும் அந்த ஒரு அறிக்கையில் ரவிமோகன் குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளோ நாள்லாம் அமைதியாக இருக்கிறத பார்த்துட்டு நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், நான் தான் குற்ற உணர்ச்சியில் இருக்கேன் அப்படின்ற மாதிரியான அதையுமே ரீக்ரியேட் பண்ணி ஏன் மேலே திணிக்க பார்க்குறாங்க. நான் அந்த மாதிரி எந்த விதமான குற்றமும் பண்ணலை, நான் தெளிவாக தான் இருக்கேன் அப்படின்ட்டு ரவிமோகன் இந்த ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. இது மிகப்பெரிய அளவில் இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. பிரபலங்கள் பலருமே ஜெயம் ரவிக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை சொல்கிறதுமே நாம் கவனிக்க முடியுது. ஸோ இந்த ஒரு இஷ்யூ இதோட ஜெயம் ரவி கொடுத்து இதான் என்னுடைய முதல் மற்றும் கடைசி அறிக்கை அப்படின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஸோ ரவிமோகனுடைய இந்த ஒரு அறிக்கை, ஆர்த்தியை சொல்லியிருக்கிற அந்த ஒரு பதில், இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸில் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலையில்